இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கை கடற்படையிலிருந்து வெளியேறியுள்ள நூற்றுக்கணக்கான அதிகாரிகள். இலங்கையில் அமைய போகும் அரசாங்கம் பலம் வாய்ந்த நாடுகளின் விருப்பம் என்ன தெரியுமா? தன்னை காப்பாற்றுமாறு கதறி எழுத நாமல். நிமால் சிறிபால டி சில்வா பகிரங்கம். எதிர்கட்சிகள் ஆட்சியை பிடிப்பது எப்படி? சூட்ச்மத்தை கூறுகிறார் சரத் பொன்சேகா. இலங்கையில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு வைத்தியர்களால் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிக நேரம் வேலை செய்பவர்கள் குறித்து வெளியான தகவல். கனடாவில் வீழ்ச்சியடைந்துள்ள சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை. பூமியின் உட்புறத்தில் கண்டறியப்பட்டுள்ள புதிய அமைப்பு. கடந்த 5 வருடங்களில் இலங்கை கடற்படையிலிருந்து பலர் சேவையை விட்டு வெளியேறியுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய இலங்கை கடற்படை 167 அதிகாரிகளும் 10,002 மாலுமிகளும் சேவையை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் 2019 முதல் 2023 வரை கடற்படை 537 அதிகாரிகளையும் 17,734 மாலுமிகளையும் பணியமர்த்தியுள்ளது. இதன்போது ஓய்வு பெற்ற மற்றும் சேவையிலிருந்து வெளியேறியவர்களின் எண்ணிக்கை முறையே 580 மற்றும் 17,734 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்நிலையை தணிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பலவீனமான அரசாங்கம் ஒன்று அமைய வேண்டும் என்று பிராந்தியத்தை சேர்ந்த நாடுகள் உட்பட சில பலம் வாய்ந்த நாடுகள் விரும்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சில பலம் வாய்ந்த நாடுகள் இலங்கையில் பலவீனமான அரசாங்கத்தையே விரும்புகின்றன. மேலும் பலவீனமான அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போது இந்த நாடுகள் இலங்கையில் இருந்து தாம் விரும்பியதை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். ராஜித சேனாரத்ன சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதுடன் அண்மையில் ரணில் விக்ரமசிங்க பக்கம் தாவி அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போராட்டம் இடம்பெற்ற போது தம்மை காப்பாற்றுமாறு நாமல் கதறி அழுதார் என அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். போராட்டம் நடைபெற்ற போது அலரி மாளிகையை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட போது என்னை காப்பாற்றுங்கள் என தொலைபேசியூடாக நாமல் அழுது புலம்பினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவ தளபதிக்கும் அவர் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி இருந்தார் என தெரிவித்துள்ளார். அன்றைய நிலைமைகளை மறந்து இன்று நாமல் ராஜபக்ச மார்த்தட்டிக் கொள்வதாக நிமால் சிறிபால டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான தருணத்தில் தம்மை மீட்ட ஜனாதிபதிக்கு நன்றி பாராட்ட மக்கள் அணிதிரண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் பெரும்பாலும் ஆட்சிக்கு வருவது அவர்களின் சொந்த திறமையால் அல்ல, மாறாக ஆளும் அரசாங்கத்தின் மீது பொதுமக்களின் அதிருப்தியால் தான் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பில் மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். புத்தள நகரில் நேற்று இடம்பெற்ற ஆதரவு திரட்டும் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், 2,000 அல்லது 3,000 ரூபாய் என்ற சிறு உதவியால் வறுமையில் இருந்து தப்பிக்க முடியாது. தற்போதைய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் இலங்கைக்கு நாளாந்தம் 6 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை கூடுதலாக தேவைப்படுகிறது. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் வறுமை அதிகரித்து வருகிறது. தற்போது ஆட்சியில் இருக்கும் எவருக்கும் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான புத்திசாலித்தனமோ அர்ப்பணிப்போ அல்லது தொலைநோக்கு பார்வையோ இல்லை. எனவே நாட்டின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கருச்சிதைவு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர் டாக்டர் ஜி சமல் சஞ்சீவ எச்சரிக்கை விடுத்துள்ளார். குடும்ப சுகாதார பணியகத்தின் சமீபத்திய தரவு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கர்ப்பிணி தாய்மார்களிடையே இரும்பு சத்து குறைபாடு மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு காரணமாக கர்ப்பிணி பெண்களின் கருச்சிதைவு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தற்போது நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் எடை குறைவாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. கிராம மட்டத்தில் இந்த நிலைமை அதிக அளவில் எட்டியுள்ளதாகவும் வைத்தியர் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டு தாய் மற்றும் சேய் ஊட்டச்சத்து திட்டங்களை கிராம மட்டத்திலிருந்து நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் உழைக்க வேண்டும் எனவும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 வருடங்களில் வாரத்திற்கு 40 மணித்தியாலத்திற்கு மேல் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரலை இதனை தெரிவித்துள்ளார்.
நாட்டின் தொழிலாளர்களில் சுமார் 79,99,993 பேர் 40 மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். வாரத்திற்கு 40 மணி நேரம் அதற்கு மேல் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டில் 56.2% இருந்ததாகவும் இந்த ஆண்டு அது 17% அதிகரித்து 65.8% இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பொருளாதார பணவீக்கத்தால் வாரத்திற்கு வேலை நேரம் 40 அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கனேடிய பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்களை உள்ளிருக்கும் நடவடிக்கையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடிய மத்திய அரசாங்கம் வெளிநாட்டு மாணவர்கள் உள்ளீர்ப்பை வரையறுக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் அநேகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் உள்ளீர்ப்பு குறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் வெளிநாட்டு மாணவர்களை உள்ளீர்ப்பது குறைக்கப்படும் என குடிவரவு அமைச்சர் அறிவித்திருந்தார். குறித்த தீர்மானம் அது வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் நிலையில் எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் வீடமைப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதில் நிலவும் நெருக்கடி நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் புதிய கொள்கை காரணமாக வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் 35% வீழ்ச்சி அடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்து இந்த எதிர்வு கூறல் வெளியிடப்பட்டுள்ளது. பூமியின் வெளிப்புற மையத்திற்குள் ஒரு டோனட் வடிவ பகுதி மறைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அண்மையில் மேற்கொண்ட ஆய்வு ஒன்றின் மூலமே இந்த அமைப்பு தொடர்பில் கண்டறியப்பட்டுள்ளது. இது பூமியின் திரவ மையத்திற்குள் மனிதர்கள் நடக்கும் பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியாகும். பூமிக்கு உட்புற கோர் திட அடுக்கு மற்றும் வெளிப்புற கோர் திரவ அடுக்கு என 2 முக்கிய அடுக்குகள் உள்ளன. இதற்கமைய இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட டோனட் வடிவ பகுதி பூமியின் வெளிப்புற மையத்தின் உச்சியில் உள்ளது. குறித்த பகுதி தொடர்பில் பாரிய பூகம்பங்கள் ஏற்பட்டால் பதிவு செய்யப்படும் நில அதிர்வு அலைகளை ஆய்வு செய்வது அடையாளம் காணும் போதே கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பகுதி நில அதிர்வு அலைகள் வெளிப்புற அலைகளின் குறுக்கே பயணிக்கும் போது மெல்லுரையின் எல்லையில் மெதுவாக செல்வதாக ஆய்வு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.